Hello folks, welcome to yet another video. இன்னைக்கு ஒரு பூத் பங்களாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த பூத் பங்களா பின்னாடியே தான் இருக்கு. அப்படியே பாருங்க தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூத் பங்களாக்கு தான் வந்திருக்கோம். இப்போ ரீசெண்டா கூட ஒரு ஃபேமஸ் யூடியூபர் இங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிருந்தாரு. இது அபேண்டன்டா இருக்கு, ரொம்ப வருஷமா அபேண்டன்டா இருக்கு. இன்னைக்கு அங்கதான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்க நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஓகே கைஸ், இன்னைக்கு கண்டென்ட் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து மேக்ஸிமம் கோஸ்ட் எல்லாம் இல்லைன்னு தான் சொல்றாங்க, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு போய் பார்க்கலாம் என்ன நமக்கு ஸ்டோர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. போய் பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. இதுதான் அந்த பில்டிங், பூத் பங்களா அப்படின்னு சொல்றாங்க. தெரியுதுங்களா? ஜன்னல் எதுவுமே இல்லை. காத்தடிக்கிறது பாருங்க, அப்படியே நிடுச்சு தெரியுதா? என்ன சவுண்ட் இது? ஏதோ பெருசா உள்ள மாதிரி இல்ல? டார்ச் கொடுங்க. பாம்பு அடிச்சுமா சவுண்ட் இல்ல? இதெல்லாம் போகவே முடியாது. போலாம், உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். திருப்பி சவுண்டு மாத்தி மாத்தி கேக்குது. இதுங்க ஃபர்ஸ்ட் வெளியே ஆள் இருக்காங்களா பார்த்துட்டு போயிடலாம். நான் யாரா இருக்கீங்களா? கைஸ், அப்போ நாமளா சவுண்ட் வருது. இந்த சவுண்ட் நாமளா வர்றதெல்லாம் இல்லை, ஏதோ தூக்கி போட்டா வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி சவுண்ட் வருது. எங்க இந்த சவுண்ட் வந்திருக்கும்? ஆள் அந்த சப்போஸ் ஆள் அந்த இங்க 2 பேர் இருப்பானுங்களா? எவனா கைஸ், இங்கே கோஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஆனால் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிமோட் லொக்கேஷனில் இருக்குது. எப்படி 2 இடத்துல ஒரே சவுண்ட் வரும்? இங்கேயும் டக்குன்னு இங்கே சவுண்ட் வந்து அடுத்த ஒரு 10 செகண்ட்ல இங்கே சவுண்ட் வருது. கைஸ், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷனோட இந்த சைக்கோ இந்த தெரியும், இந்த வீட்லாம் ஸ்மோக் பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்க இருந்தால் தான் ரொம்ப கஷ்டம். வீட்னா கஞ்சா கூட சொல்லலாம், கஞ்சா அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் பயம். அவனுங்க யோசிக்கவே மாட்டானுங்க, எது வேணால் டக்குன்னு பண்ணிவிடுவானுங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஹையில் இருப்பாங்க, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்புறம் மெதுவாக தான் போகணும். ஏன்னா வந்து டக்குன்னு போட்டானா கத்தியதை வச்சு
இதெல்லாம் இருக்கா பாருங்க. இல்லை எதுவும் இல்லை. எங்கே சவுண்ட் வந்து பாம்பு எதனா இருக்குமோ? நாய்க்குட்டி. நான் யாரா இருக்கீங்களா? இங்கே பாருங்க, கண்டிப்பாக ஆளுங்க இருக்காங்க. இங்கே பாருங்க, எங்கே பார்த்தாலும் துணி இருக்கு. நைட் விஷயம் எங்கே கொடுங்க, செட் பண்ணி வச்சிடலாம். கீழே எதனா ஆக்டிவிட்டிஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல வச்சிருங்க. போங்க, உங்கள் இஷ்டம் இருக்கு. போங்க. மயான அமைதின்னு சொல்லுவாங்களே, தான் அது. இங்கே பாருங்க, யாரும் நடக்கிறாங்க. நடக்க சவுண்ட் கேட்ச்சு. இது எவ்வளோ அபேண்டண்டா இருந்தா செடி எப்படி வளர்ந்து போயிருக்கு தெரியுதா? சரி வாங்க, ஃபர்ஸ்ட் எத்தனை ரூம் இருக்குன்னு பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். கைஸ், நைட் விஷன் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கோம். எப்படின்னா நாங்கள் ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சால் நைட் விஷன் கேப்சர் பண்ணோம். எவ்வளோ சைலண்டாக இருக்கு, நமக்கே பயமா இல்லை? கிட்டே வைக்கிறாங்க யாரும் மேலே. கேக்குதா? இங்கே எவ்வளோ ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. இங்கே பாருங்க, கண்டிப்பாக இங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். கண்டிப்பாக இங்கே கன்ஃபார்ம் 100% சான்ஸ் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இங்கே பாரு, இங்கே ஒரு ஷர்ட்டு. இங்கே பாருங்க, அதுவும் துணி தாங்க. பாருங்க, அதுவும் துணி தான். துணி தான் அது. ஆமாம், எங்க இங்கே துணி தான். துணி என்னதான் இந்த மாதிரி 2 பேர் வந்தாலும் இந்த நேரடியாக அந்த மாதிரி பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது பார்க்கும்போது எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் உடஞ்சிருது இல்லை? இது என்னன்னு தெரியல வயசு. நாங்கள் தைரியமாக தான் வரும். நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் எதுனா நடந்துச்சுன்னா யாரு யாரு
யாருன்னா இங்கே ஓடுந்து இப்போ ஒருத்தனையும் காணும். ஓடி இருந்தாலும் இங்கே எதுவும் ஹைட் ஆகிருந்தா கண்டிப்பாக தெரியும்ல. ஒரு இதுவும் தெரியல பாருங்க, அறிகுறியும். முன்னே சத்தம் கேட்டு போகணும். இன்னொரு வாட்டி வாங்க, தரவை பார்த்துடலாம். பில்டிங் இடிஞ்சு விடுற மாதிரி இல்லை. கைஸ் அந்த லாஸ்ட்ல அதே சவுண்டு எப்போ ஃபர்ஸ்ட் இதே மாதிரி எப்படி இருந்தோமோ அதே சவுண்ட் எப்பயும் கேட்குது. கரெக்டாக வீட்டுக்கிட்ட என்ட்ரு ஆகும்போது சவுண்ட் கேட்டுச்சுமா, அதே சவுண்ட் கேட்குது. கேட்டு மீட்டர் கைஸ் அந்த சைடில் பயங்கரமான சத்தம் கேட்டது. கேட்டு மீட்டர் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். நாங்களும் ஆள் நடக்கிற மாதிரி இருக்குது, ஓடுற மாதிரி இருக்குது, ஆனால் போனால் யாருமே இருக்க மாட்டேன்றாங்க. ஸோ எதனா ப்ரெசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்க போகலாம். போக முன்னாடி ஃப்ளக்சுவேஷன் ஆகுதா? இல்லை போங்க. கடைசியில் தான் சவுண்ட் கேட்டுது. ஃபஸ்ட்டு எதனா இருக்கானு பார்த்துக்கோங்க. தலைமையில் எதனா போட்ட போகிறோம். பார்த்து இல்லை இல்லை இருங்க போகலாம் போங்க. பார்த்து ரொம்ப தூரம் போக வேண்டாம். இது வேணா இருக்கலாம். இங்கே பாம்பு கேம் போயிருந்தோம். எதுனா தெரியுதா? ஒன்றும் இல்லை வயசு. இப்போ எதுவுமே இல்லை. இல்லை இல்லை இங்கே தான் சவுண்ட் வந்தது. எங்கே தான் எப்படி தான் வந்திருக்கும்? இங்கே வந்துச்சு. போகலாம் போங்க. ரொம்ப நாளாக யாருமே யூஸ் பண்ணாமல் இருக்காங்க பாருங்க. செடியெலாம் இந்த வலிக்கு ஒரு சப்போஸ் எவனா யூஸ் பண்ணியிருந்தா அதான் வரவனுங்க இப்படியே இங்கேயே இருந்துட்டு அப்படியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. போகலாம். வயசு எந்த எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் இப்போ எதுவுமே தெரியல எங்களுக்கு. ஸோ நான் கிளம்புறோம். அது போகலாம் பார்க்கலாம். ஏன் இப்போ எதுவுமே இல்லையே? இந்த ரூம் போகும் கண்டினியூஸாக அங்கே பாருங்க. இந்த ரூமில் எதாவது இருக்கு. இந்த ரூம்லையா? போகலாம் போங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரூம் போங்க. இல்லை எதுவும் இல்லை. இருங்க போகாதீங்க. ஆகிட்டே இருக்கு. நிறைய இருக்காங்க பாருங்க. கண்டினியூஸாக ஃப்ளக்சுவேட் ஆகுது. இவ்வளோ நேரம் அவ்வளோதானே? அங்கே தான் நம்ம போய் பார்த்துட்டோம். அப்போ இல்லை இப்போ தான் தெரியுற மாதிரி இருக்கு. இல்லை எதுவுமே கைசுங்களால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல.
அந்த ரூம் போய் பார்த்துட்டு போகலாம். பாருங்க சுத்தமாக நின்றுச்சு. பின்னாடி வாங்க வாங்க. அது போங்க போங்க அப்படியே அந்த ரூம் போங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இல்லை இப்போ எதுவும் ஆகலையே. அந்த ரூம் போங்க ஒரு செக் பண்ணிக்கலாம். இதே ஃப்ளக்சுவேஷன் எதுவும் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே ஃப்ளக்சுவேட் ஆகுதா? இல்லை கைஸ் அந்த ரூமில் ஏதோ இருக்குது, கண்ணுக்கு தெரியல. நைட் விஷன் எதுனா கவராக இருக்குமா? ஃப்ளக்சுவேஷன் ஆகுதா? இல்லை எதுவுமே அந்த கோஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இல்லை, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் தான் இருக்குன்னு நாங்கள் எப்படி இது? அப்புறம் எப்படி எங்கள் மீட்டில் இருக்குது? இது எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆச்சு தெரியுமா? பார்த்தீங்களா? இதுவும் அந்த மாதிரி அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். கைஸ் இந்த ரூமில் மட்டும்தான் ஃப்ளக்சுவேஷன் வருது. ஒரு வாட்டி எல்லா ரூமையும் கீழே ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் மேலே போகிறோம். பார்த்து போங்க எதுவும் இருக்க போதும். கைஸும் அந்த ரெண்டு சத்தம் வருது, சத்தம் வருது, சத்தம் வருது, சத்தம் வருது. அங்க பாருங்க எப்படி தூக்குது பாருங்க. மேலே ஏறது மேலே தெரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? தெரிஞ்சா இல்லையா உங்களுக்கு மேலே ஏறது? பேச போய் பார்க்கலாம் வாங்க. இதானே இப்போ மேலே ஏறிச்சு. பார்த்தீங்களா இல்லையா? 100% பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் கைஸ். இது இந்த புஷ் அப்படியே தூக்கிதாச்சு. கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். என்ன பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இல்லையா? இல்லை இது எப்படி தூக்கிச்சு பார்த்தீங்களா? போய் சரி இந்த மாதிரி தெரியலையே. அதான் பேரனாமல் ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறது. இந்த மாதிரி அமானுஷ்ய சக்தி அதோட இதை பயன்படுத்தி மேலே ஏற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கீழே போயிட்டே இருக்கலாம்.
மேலே இருக்கான். என்ன இருக்குது எவ்வளவு பெரிய கல்லு பாத்தீங்களா? தவிர்த்து பேச அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஹெவியா இருக்கு எனக்கு. யாரா சைக்கோ அறிவட்ட நான் எதுல எவ்வளவு பெரிய கல்ல போடுறேன் மேல எப்படி போடுறது? ஆள் எது போட்டானா கைஸ் இங்க கண்டிப்பா எவனா ஹைல இருந்தானா கண்டிப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் கைஸ் இந்த மாதிரிலாம் நான் பாக்குறது. இந்த கல்லு விழுந்த ஃபோர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி சதுரி இருக்கு பாருங்க கைஸ். அந்த கிட்ட போனா திருப்பி எதனா போட்டானா மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அங்க பாருங்க அங்க பாருங்க பாருங்க, இது ஆடுற மாதிரி இல்லைங்க கைஸ். உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்க எப்படி மேல போறது? இல்ல கஞ்சா எதனா அடிச்சிருந்தானா என்ன அடிச்சாலும் வலிக்காது. மேல போறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு. என்னமா கல் வந்துச்சு பாத்தீங்களா இல்லையா? எவ்வளோ இல்ல அந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்களா நமக்கும் அந்த கல்லுக்கும்? அது நம்மளதான் அவன் ஆக்சுவலா ஏம் பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு. கைஸ் அது அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ், கண்டிப்பா அது வந்து அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் தான். இங்க சைக்கோ இருக்கானா இல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கல்லு தான் கையில் எடுத்துக்கோங்க, கல்லு எடுத்துக்கோங்க, கையில் எடுத்துக்கோங்க. ஏய் யாருன்னா இருக்கீங்களாடா மேல? மேல போன எங்க பார்த்தாலும் துணியா இருக்கு. நான் எதுவும் பண்ணிடாதீங்கண்ணா. பார்த்துவாங்க, ரொம்ப காலத்து வீடா போல இருக்கு. கல்லு இருந்தா கத்தி எது குச்சி குத்திட்டா என்ன பண்றது? கல்லு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. எவனும் இல்லையே. எப்படி அவ்வளவு ஃபோர்ஸ்ல வந்து மேல தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. இதுவாங்க நான் யாருன்னா இருக்கீங்களா?